வணக்கம். இப்போ சாக்லேட் நாட் கூட போடலாம். அதுக்கு இந்த 3 ரோலில் 2 கலர் ஒயர் எடுத்துக்கிருக்கேன். இதில் வந்து கிரீன் கலரில் 9.5 அடியில் 14 ஒயர் கட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலரில் 9.5 அடியில் 6 ஒயர் கட் பண்ணிக்கிறணும். இப்போ நான் ஏற்கனவே கட் பண்ணியிருக்கேன். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 9.5 அடி. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். 2 ஒயர் ஒரு அடியில் 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இடது பக்கம் இருக்கிற ஒயர் மேலே வலது பக்கம் இருக்கிற ஒயரை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம சாதா நட் போடுறோம்ல அதே மாதிரி தான். இப்போ இந்த ஒயரை தூக்கி விட்டுக்கணும். மேலே தூக்கி விட்டு நம்ம சாதா நாட்டுக்கு வந்து இப்படி இந்த ஒயரை மேலே தூக்கி விட்டு இந்த கீழே இருக்கிற ஒயர் வந்து இந்த கேப்பில் விட்றோம். இது சாதா நாட்டு. சாக்லேட் நாட்டுக்கு வந்து இப்போ இந்த இடது பக்கம் இருக்கிற ஒயரை வலது பக்கம் இருக்கிற ஒயரை இப்படி மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பின்பக்கம் இருக்குல்ல அந்த ஒயரத்துக்கு மேலே விட்டுட்டு இந்த கீழே இருக்குல்ல மேலே இருக்கிறது இல்லை கீழே இருக்கிற ஒயரை எடுத்து இப்படி ஒரு சுற்றிக்கிறணும். இந்த ரெண்டுலையும் சுற்றிட்டு இப்படி கொண்டு வந்து இந்த கேப்பில் விட்டுறணும். விட்டுட்டு இந்த ஒயர் வந்து லேசாக இப்படி கீழே இறக்கி விட்டால் சாக்லேட் நாட் ரெடி. பாருங்கள், சாக்லேட் நாட்டு. இதை வந்து நீங்கள் 2 தடவை 3 தடவை போட்டு பார்த்தா உங்களுக்கே நல்லா வந்துடும். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து நம்ம 9.5 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஒயர் இது சமமாக வச்சுக்கணும். வச்சுட்டு இது வந்து ரன்னிங் ஒயரு, ரோல் ஒயர், ரன்னிங் ஒயரு. இதை ஒரு 5 இன்ச்சு விட்டு பாருங்கள், ஒரு 5 இன்ச்சு விட்டு இதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இதை இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுக்கிட்டு இப்போ இந்த கீழே இருக்குல்ல பின்பக்கம் அந்த ஒயரை எடுத்து இப்படி மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு இது வந்து ரன்னிங் ஒயரு. இதை எடுத்து அடியில் இருக்கிற ஒயரு எடுத்து இப்படி ஒரு சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு இந்த கேப்பில் வந்து இந்த ஒயரை விட்டுறணும். விட்டுட்டு இதை கொஞ்சம் கீழே இறக்குனா இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி வரும். இப்போ இந்த ஒயரை பிடிச்சி இழுத்துனா இங்கே டைட் ஆகிடும். பாருங்கள், சாக்லேட் நாட். இதில் வந்து எது ரன்னிங் ஒயருன்னு பார்த்துக்கோங்க. இப்போ 4 ஒயர் இருக்குல்ல, 4ல் எது ரன்னிங் ஒயருன்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ இந்த 2 ஒயரும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பாருங்க, சரியாக இருக்குது. அடுத்த ஒயர் எடுத்து இப்படி சமமாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இது வந்து ரன்னிங் ஒயரு, இது ரன்னிங் ஒயரு. இதை இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த ஒயரை வந்து இது மேலே வச்சு இப்போ கீழே இருக்குல்ல அந்த ஒயரை வந்து இப்படி மேலே தூக்கி வச்சுக்கணும். தூக்கி விட்டு பின்பக்கம் இருக்குல்ல அந்த ஒயர் எடுத்து இப்படி ஒரு சுற்றிட்டு இந்த 2 ஒயர்லையும் சுற்றணும். சுற்றி இப்படி வச்சுக்கிட்டு பாருங்கள், இதே மாதிரி வச்சுக்கிட்டு
இந்த வயர் வந்து இந்த கேப்பில் விட்டுறணும். விட்டுட்டு இந்த வயர் வந்து இந்த ரன்னிங் வயர், இது ரன்னிங் வயரு, இதை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டால் அப்படியே இது வந்து கொஞ்சம் டைட் ஆகும். இப்போ இதை இழுத்து விட்டுறலாம். இதே மாதிரி வரும். இப்போ இந்த ரெண்டு வயரு ரன்னிங் வயரில் இந்த வயர் 2 வயரும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், கேப் இருக்குது. இப்போ வந்து இது சரி பண்ணணும். இந்த வயர் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி பாருங்கள், சமமாக இருக்குது. அடுத்த வயர் எடுத்து இப்படி சமமாக மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இப்போ இந்த கீழே இருக்கிற வயரை வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக விட்டு இப்படி கொஞ்சம் அதிகமாக விட்டுறலாம். பாருங்கள், இது கீழே இருக்கிற வயரு. இதை மடித்து வச்சுட்டு இப்போ இந்த வயர் பின்பக்கம் இருக்குல்ல ரன்னிங் வயரு, அதை எடுத்து இப்படி மேலே வச்சுக்கணும். மேலே வச்சுட்டு இப்போ கீழே இருக்குல்ல அடியில் இருக்குல்ல அந்த வயர் எடுத்து இப்படி ஒரு சுற்று சுற்றிடணும். சுற்றிட்டு இப்போ இந்த கேப்புக்குள்ளே இந்த வயரை விடணும். விட்டுட்டு இப்போ மேலே ரன்னிங் வயர் இருக்குல்ல அதை கொஞ்சம் கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு இதை அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கணும். இங்கே டைட் ஆகிடும். இப்போ கீழே இருக்கிற வயர் வந்து 1 இன்ச்சு அளவு அதிகமாக விட்டோம்ல, இப்போ பாருங்கள் சரியாக இருக்கும். கொஞ்சம் தான் ஒன்று முன்ன இருக்குது, இதனால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 1 2 3 நாட் போட்டிருக்கோம். இதே போல் கிரீன் கலர் 14 வயர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ கிரீன் கலர் வந்து 14 போட்டாச்சு. அடுத்து ஆரஞ்சு கலரில் 3 போடணும். இப்போ இதை மடித்து வச்சுக்கணும். ஆரஞ்சு கலர் இது வந்து ரன்னிங் வயரு. இதை இந்த கேப்பில் விட்டு இந்த வயர் இருக்குல்ல அதை தூக்கி மேலே வச்சு இப்போ பின்பக்கம் இருக்குல்ல இந்த வயரை எடுத்து இப்படி ஒரு சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த கேப்பில் இந்த வயர் விட்டுறணும். இப்போ இதை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இதை டைட் பண்ணணும். இப்போ இந்த வயர் 2 வயரும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தான் இதாக இருக்குது, இதனால் ஒன்றும் இல்லை. இதே மாதிரி இன்னும் 2 வயரையும் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னும் 2ஐயும் போட்டுக்கலாம். இப்போ வந்து 20 வயர் கட் பண்ணோம். 20 வயர்லேயும் 20 நாட் போட்டாச்சு. ஆரஞ்சு கலர் 3, இந்த பக்கம் 3, மிச்சம் கிரீன் கலர் வந்து 14 போட்டிருக்கோம். இது வந்து ரன்னிங் வயர் விட்டோம்ல அதே அளவு இந்த வயரை வந்து கட் பண்ணிக்கிறணும். இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து ரன்னிங் வயரை வந்து இப்போ ஆரம்பத்தில் விட்டோம்ல அதே அளவு விட்டுட்டு அடுத்து நாட் போட ஆரம்பிக்கணும். இந்த அளவு வயரை விட்டுட்டு அடுத்து நாட் போட ஆரம்பிக்கணும். இது வந்து ரன்னிங் வயரு. இதை இப்படி ஒரு சுற்று மடக்கிட்டு இந்த வயர் எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த கீழே இருக்குல்ல ரன்னிங் வயரு அதை தூக்கி இப்படி மேலே வச்சு இந்த வயரை வந்து இப்படி ஒரு சுற்றிக்கிட்டு இந்த கேப்பில் விடணும்.
விட்டுட்டு இந்த ஒயர் ரன்னிங் ஒயரு இதை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அப்படியே இந்த ஒயர் பிடிச்சி இழுத்துனா இது வந்து கொஞ்சம் கம்மியாகும் பாருங்கள், குறைஞ்சிட்டே வருது. இழுத்துடலாம், டைட் ஆகிடும். இப்போ இந்த 2 இது இருக்குது. இது வந்து சென்ட்ரு. இங்கே ஒரு நாட் போட்டுடலாம் சென்ட்ரு லைனுக்கு அடையாளத்துக்கு. இப்போ இது ரன்னிங் ஒயரு. இதை இப்படி ஒரு சுற்றிட்டு இந்த பக்கத்து நாட்டு இருக்குல்ல அந்த ஒயரை எடுத்து இப்படி ஒரு சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த ஒயரை இப்படி மேலே தூக்கி விட்டு இந்த ஒயர் வந்து 1 2 ரெண்டையும் சேர்த்து சுற்றணும். ரெண்டையும் சேர்த்து சுற்றிட்டு இந்த கேப்பில் இந்த ஒயரை விட்டுறணும். பாருங்கள், 2 நாட் போட்டாச்சு. இதே போல் லாஸ்ட் வரையை போட்டு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வரையை பின்னியாச்சு. பின்னிட்டு ஃபஸ்ட்டு இங்கே இடம் விட்டுருந்தோம்ல, ஒயர் விட்டுருக்கோம்ல, அதே அளவு இந்த ஒயரையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதே அளவு ஒயரை பழைய விடணும். இதே அளவு விட்டு இப்படி ஒரு சுற்றிட்டு இந்த ஒயர் இருக்குல்ல 1 2 2 நாட் போட்டிருக்கோம்ல, 3வது இது போடுறோம். இப்போ இந்த ஒயர் இப்படி ஒரு சுற்றிக்கணும். சுற்றிட்டு இது வந்து ரன்னிங் ஒயரு. இதை தூக்கி இப்படி மேலே விட்டுட்டு இப்போ பழைய 1 2 ரெண்டுலேயும் இந்த ஒயரை சுற்றணும். சுற்றிட்டு அடுத்து இந்த ஒயரை இந்த கேப்பில் விட்டுறணும். விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல அதை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இந்த ஒயரை இழுத்து இது வந்து கம்மியாகும். இது சென்ட்ரு. இப்போ வந்து 1 2 3 லைன் போட்டிருக்கோம். இந்த சைடு இது சென்ட்ரு ஒயரு. இது சென்ட்ரு ஒயரு. இங்கே ஒரு நாட் போட்டுடலாம் அடையாளத்துக்கு. இப்போ இந்த சென்டரை சேர்க்காமல் 5 வருஷம் போடணும். 5 வருஷம் போட்டு பார்க்கலாம் நம்ம. இப்போ சென்டரை சேர்த்து வைப்பாங்க. சென்டர் ஒயருது 1 2 3 4 5 5 வருஷம் போட்டிருக்கோம். சென்டரை சேர்க்காமல் 1 2 3 4 போட்டிருக்கோம். அப்படியே இதை அப்படியே திருப்பிக்கிறணும். இப்போ இந்த சைடு நம்ம போட ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து ஒரு பக்கம் அடி போட்டிருக்கோம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம அடி போடணும். அதுக்கு வந்து இந்த சென்ட்ரு ஒயர் இருக்குல்ல அதை அளவு எடுத்துக்கிடலாம். இந்த அளவு எடுத்துட்டு இப்போ இங்கேருந்து போட ஆரம்பிக்கணும். இப்போ இது தூக்கி விட்டு இது வந்து ரன்னிங் ஒயரு. ஒரு சுற்றியாச்சு. இப்போ இந்த ஒயர் வந்து இந்த கேப்பில் விடணும். இந்த ஒயருக்கு மேலே பாருங்க, இதே மாதிரி விடணும். இதே மாதிரி போடணும். இப்போ இந்த சைடு போட்டோம்ல, இந்த சைடு வந்துச்சுல, இதே மாதிரி இந்த பக்கம் போடணும். போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். 1 2 3 4 சென்டரை சேர்க்காமல் 4 வருஷம் போடணும். இதை சேர்த்து 5 வருஷம் போடணும். போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அடி போட்டு முடித்தாச்சு. இப்போ அந்த ரன்னிங் ஒயர் இது பக்கத்தில் இந்த ஒயர் அளவு விட்டு கட் பண்ணிடணும். இது வந்து சென்ட்ரு ஒயரு, நாட் போட்டு வச்சுருக்கோம்ல சென்ட்ரு ஒயரு. சென்டர்லேருந்து 1 2 3 4 5 சென்டரை சேர்த்தா
5, சென்டரை சேர்க்காமன்னு சொன்னால் 1 2 3 4, இந்த சைடு 1 2 3 4. இப்போ சென்டரை சேர்த்து 5 வரும். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ வந்து 9 இது போட்டிருக்கோம், வரிசை போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இந்த பக்கமும் 9 போட்டிருக்கோம். இப்போ அடி போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்ம அடி போட்டாச்சு. இதுக்கு மேலே எப்படி போடுறதுன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.